அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரில் ஒரு டைலாக் வரும், வார்த்தையை விடும்போது பார்த்து விடணும். அதுதான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். அது என்ன தெரியுமா, ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் பண்ணும்போது சும்மா வாய்ஸ் கொடுத்துருவாங்க, அதில் என்னெல்லாம் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அது கொடுத்துருவாங்க அவர். ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுவாங்க, தே வில் ஃபீல் த கேரக்டர், அதுக்குள்ளே வந்து அதுக்கு லைஃப் கொடுத்துருவாங்க. கத்தலாமா, ஒய் நாட் அந்த மாதிரி அது கத்தி நெக்ஸ்ட் டே டப்பிங் போல. காந்தாரா சாப்டர் 1 படத்தோட ஹீரோவான ரிஷப் செட்டி தான் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது கண்டிப்பாக ஆக்டர் மணிகண்டன் அவர்களை பாராட்டுறதுக்காக தான் அவர் சொல்லியிருக்காரு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவரை பாராட்டுறதுனா அவர் வந்து எவ்வளோ நல்லா பேசியிருக்காரு அப்படின்றத எப்படி வேணாலும் சொல்லி பாராட்டலாம். அதுக்காக டப்பிங் ஆர்டிஸ்டெல்லாம் ஜஸ்ட்டு வாய்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்க, அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்பவே அபத்தமாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், மணிகண்டன் அவர்களுமே ஒன் ஆஃப் த டப்பிங் ஆர்டிஸ்ட் தான், ஆனால் அஃபிஷியல் டப்பிங் ஆர்டிஸ்ட் கிடையாது. ஏன்னா அவர் வந்து இப்போ தான் யூனியன்லேயே ஜாயின் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு சில அனிமேஷன் படங்களுக்கெல்லாம் வாய்ஸ் கொடுத்துருக்காரு, போல்ட் படத்துக்கெல்லாம் வாய்ஸ் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவரே ஃபஸ்ட்டு டப்பிங் ஆர்டிஸ்ட் தான், அதுக்கப்புறம் தான் இப்போ ஆக்டராக இருந்துகிட்ருக்காரு. ஸோ அதையும் அவர் யோசிச்சுருந்துருக்கலாம். இந்த இதில் என்ன ட்ரிகர் ஆக்குனா இன்னொரு முக்கியமான விஷயம்னா, ஒரு நடிகரால் தான் அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுக்க முடியும். ஏற்கனவே ஒரு படத்துக்கு ஒருத்தருக்கு உயிர் கொடுத்தாரு, அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்னு ஒன்று வந்துச்சு, அதில் விஜய் சேதுபதினு ஒருத்தர் உயிர் கொடுத்தாரு. எங்க சண்டை போடலாம் நினைக்கிறதுக்குள்ள தான் நம்ம கல் எடுத்து தானம் பண்ணிட்டாரு நம்ம வித்தக்காரரு. இந்தாடா வச்சுக்கூடா வச்சு நல்லா சைடு ஆங்கிள். அதுக்கு எப்படி உயிர் போகாத குறையாக அவர் போட்டு அடித்தாங்கன்றது தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஏன் விஜய் சேதுபதி ஃபேன்ஸே போட்டு மரணடி அடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா சம்மந்தமே இல்லாத இழுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா இழுப்பேன், சம்மந்தப்படுத்தி இழுப்பேன், லைஃப்பில் மறக்க மாட்டேன் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமை. அதுவும் அந்த டைமிங்கில் வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு பயங்கரமான ஆக்டர். அதுவும் சொல்லப்போனால் அவர் தான் உயிர் கொடுத்துருக்காரு அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சேர்ந்து கொண்டாடி இருக்கணும். ஆனால் எல்லோரும் போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் யாருக்காக, முகமே தெரியாத ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்காக. உன்னை விட இவர் எவ்வளோ செம்மையாக வாய்ஸ் கொடுத்துருக்காரு தெரியுமான்ற மாதிரி போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் ரவிசங்கர் அவர்கள் வந்து யார் அப்படின்றத யாருக்குமே தெரியாது. என்ன தான் முகமே தெரியலனாலும் அந்த வாய்ஸ் தான் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது, அந்த அயன்மேன் கேரக்டருக்கு இந்த வாய்ஸ் தான் தமிழில் உயிர் கொடுத்துருக்குன்றது தமிழ்நாட்டில் பல கோடி பேருக்கு தெரிஞ்சு தான் போட்டு மரணடி அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணியிருக்கலாம், தமிழ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் நோட் பண்ணியிருக்கலாம். ஏதோ தெரியாமல் சொல்லியிருப்பார், கன்னடத்துலேருந்து வந்து இங்கே தமிழில் இவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதே பெரிய விஷயம், ஏதோ தெரியாதனமாக சொல்லியிருப்பார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஆனால் தமிழே தெரியாத கன்னடத்தில் இருக்கிற இன்னொரு பெரிய ஹீரோவுக்கு டப்பிங் ஆர்டிஸ்டோட அருமை செம்மையாக புரிஞ்சிருக்கு. அது வேற யாரும் இல்லை, நம்ம ரக்ஷித் செட்டி தான். இது வந்து அவனே ஸ்ரீமன் நாராயணா படத்தோட ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்னது. And Sekhar sir, he gave life to my character. அவர் சொன்ன அதே வார்த்தை, உயிர் கொடுத்துருக்காரு. ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் பண்ணும்போது சும்மா வாய்ஸ் கொடுத்துருவாங்க, he gave life to my character. எக்ஸாக்டாக உயிர் கொடுத்துருக்காருன்றத அவரே சொல்லியிருக்காரு. ஜஸ்ட்டு வார்த்தையால் மட்டும் இந்த விஷயத்த சொல்ல, வேற ஒன்றும் பண்ணியிருக்காரு ரக்ஷித் செட்டி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 ரீல் தமிழ் டப் பார்த்தாரு. அங்கே பெங்களூர்லேருந்து கிளம்பி நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நான் பேசினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பேசியிருக்கீங்கன்னு சொல்லி ஆப்பிள் iPhone 10 எனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. சாரி, ஐ ஹேவ் டு சே. ஸோ அப்படின்றப்போ கன்னடத்தில் இருக்கிற ஒரு ஹீரோவுக்கு பயங்கரமாக டப்பிங் ஆர்டிஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் புரியுது, ஆனால் இன்னொருத்தருக்கு சுத்தமாக புரியலன்றது தான், ஏன் புரியலன்றது எனக்கு புரியல. இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா, இந்த பார்ட்டில் மணிகண்டன் அவர்கள் தான் உயிர் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாருல்ல, ஆனால் இவருக்கு ஃபஸ்ட் பார்ட்டில் இவரோட கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்த அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் உயிரோட இல்லைன்றதே அவருக்கு தெரியுமான்னு தெரியல. டப்பிங் டோட்டல் ஓவரால் மூவி முடிச்சுட்டு ஃபைட் எஃபெக்ட்ஸ் கூட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஷவுட்டுக்கு போனோம். அது கொடுத்தோம். இப்போ கத்தலாமா, ஒய் நாட் அந்த மாதிரி அது கத்தி நெக்ஸ்ட் டே டப்பிங் போல. ஓகே, டப்பிங் ஆர்டிஸ்ட் கார்த்திக் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. அவரோட வாய்ஸுமே செம்மையாகவே தான் இருந்திருக்கும். அவர் வந்து வேற என்ன கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காருன்னா, கேப்டன் அமெரிக்கா சிவில் வாரில் வந்து நம்ம வின்டர் சோல்ஜருக்கு அவர் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் தைரியமாக எனக்கு சொல்லலாம், எல்லார் வீட்லேயும் என்னோடய வாய்ஸ் கேட்கும், கன்ஃபார்மாக கேட்டிருப்பாங்க, பார்த்துருக்க மாட்டாங்க. தட் டசன்ட் மேட்டர். ஒருவேளை இப்படி சொல்லியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். ஃபஸ்ட் பார்ட்டில் வாய்ஸ் கொடுத்த கார்த்திக் அவர்கள் வந்து இப்போ உயிரோட இல்லை ஜஸ்ட்டு ஃபஸ்ட் பார்ட்டில் வாய்ஸ் கொடுத்த டப்பிங் ஆர்டிஸ்ட் உயிரோட இல்லை, அதனால் வேறு யாராவது பேச வைக்கலான்னு பார்க்கும்போது தான் மணிகண்டன் அவர்களை சூஸ் பண்ணோம். அவரும் வந்து உண்மையிலே செம்ம சூப்பராக பேசியிருக்காரு, அவரோட வாய்ஸ் உண்மையிலே செம்மையாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரை பற்றி பெருமையாக பேசியிருந்தா பரவாயில்ல. ஆனால் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு ஜஸ்ட்டு வாய்ஸ் மட்டும் கொடுப்பாங்க,
அது எப்படியா சொல்லலான்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் லெங்க்த்தாகவும் இருக்கும், ஆனால் நம்ம சேம் லென்த்தில் இருந்தால் போஸ்ட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கும்போது நம்ம கத்தி தான் ஆகணும். ஏன் இவ்வளோ கடுப்பாகுதுன்னா, நிறைய கேரக்டர்களுக்கு நிறைய பெரிய ஹீரோவோட வாய்ஸு உண்மையான வாய்ஸ் எப்படி இருக்குன்றது பல பேருக்கு தெரியாது. டப்பிங் ஆர்டிஸ்டோட வாய்ஸ் தான் அந்த கேரக்டரை பற்றி யோசித்தா ஞாபகத்துக்கு வரும். ஏன் ஜாக்கி சான்னு யோசிச்சாவே ஜாக்கி சானோட ஒரிஜினல் வாய்ஸெல்லாம் யாருக்குமே ஞாபகம் வராது. நம்ம முரளிக்குமார் அவர்களோட வாய்ஸ் தான் ஞாபகம் வரும். ஏய் ஜூலி, என்னடி அப்படி பண்ற? மொத்தம் 12 ராசிக்கற்கள், ஒவ்வொன்றும் ரொம்ப பத்திரம். அங்கிள் வந்துட போறாரு, வா வா வா, இப்படி போயிடலாம். அவ்வளோ ஏன் கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் அவர்களோட வாய்ஸ்னா அவரே தான் வாய்ஸ் கொடுத்துருக்காருன்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் இல்லை. ஆனால் கோட்டா ஸ்ரீனிவாச ராவனுடைய ஒரிஜினல் வாய்ஸ் யாருன்னு எப்படி இருக்கும்னு இங்கே இருக்கிற எந்த மிமிக் ஆர்டிஸ்ட்டுக்கும் தெரியாது. இவங்க எல்லாருமே மிமிக்ரி பண்ணுறது என்னோட வாய்ஸை தான் மிமிக்ரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராஜேந்திரன் அவர்கள் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருந்த சக்தி திருமகன் படத்தில் ஒன் ஆஃப் த வில்லன் கேரக்டரில் நடிச்சிருப்பார். இதுனது கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் வாய்ஸ் வருதுன்னு ஒரு சில பேர் யோசிச்சிருக்கலாம். இவர் தான் ஒரிஜினலாக கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் அவர்களுக்கு வாய்ஸ் கொடுத்தவர். அந்த அளவுக்கு தான் இங்கே வந்து எக்கச்சக்கமான டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து உயிர் கொடுத்துட்ருக்காங்க. ஒருத்தர் கேப்டன்னே கூப்பிட்டுருக்கோம். அவர் வந்து அவரோட பேரெல்லாம் கேப்டன் கிடையாது, கேப்டன் அமெரிக்கா வாய்ஸ் கொடுத்ததுக்காகவே அந்த கேரக்டரோட வாய்ஸுக்கு உயிர் கொடுத்ததுக்காகவே அவரை கேப்டன் கூப்பிட்டுருக்கோம். அவெஞ்சர்ஸ் அசம்பிள். பென்டன்னாவே ஒரிஜினல் பென்டனோட வாய்ஸ் எல்லாம் அந்த இங்கிலீஷ் வாய்ஸ் எல்லாம் யாருக்கும் ஞாபகம் வராது. நம்ம தமிழ் பென்டன் தான் ஞாபகம் வரும். பத்தியா ஃபோன் அம்சு கேட்டா கிரே மேட்டர் வந்து நிக்குது. இதை வச்சு என்ன பண்றது? என் வாட்ச் கூட என் பேச்சை கேட்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் 2 டப்பிங் ஆர்டிஸ்டில் எக்கச்சக்கமான டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நாமளே அதில் எக்கச்சக்கமான பேருக்கு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாமே இது நல்லாவே தெரியும். ஸோ ஜஸ்ட்டு இது வந்து ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி கடந்து போக முடியல. ஏன்னா ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஃபேனாக என்னால் முடியல. ஸோ இந்த விஷயத்த சொல்லி ஆகணும்னு தோணுச்சு, அதனால தான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து எவ்வளோ கேரக்டர்களுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பாக பேச வேணாம். நடிகர்கள் நல்லா பேசலாம், பேசாமல் போகலாம், உயிர் கொடுக்காமல் போகலாம். ஆனால் டப்பிங் ஆர்டிஸ்ட் நிஜமாலுமே எக்கச்சக்கமான கேரக்டர்களுக்கு உயிர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு அவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட், அவங்க வந்து அவங்களுக்கு நடிக்க தெரியாது, அதனால் அவங்க உயிர் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற சொல்கிறதெல்லாம் நல்லா இல்லை. வேறு ஒரு ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறதுனால நிறைய வீடியோ பேசுகிறதுக்கெல்லாம் டைம் இல்லை, படம் பார்க்குறதுக்கும் டைம் இல்லை, அதனால் ரிவ்யூ போடுறதுக்கும் டைம் இல்லை. ஆனால் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை கடந்து போக என்னால் முடியல. ஸோ அதான் பேசணும்னு தோணுச்சு. வேறு எதை பற்றி பேசினாலும் விட்டுருவேன். ஆனால் தமிழ் டப்பிங் பற்றி பேசினா நீ கேட்க மாட்டே, அவன் கேட்க மாட்டே, நான் கேட்பேன் போயிட முடியாது. அதுக்குன்னு எல்லா டப்பிங் படமுமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் பர்ஃபெக்டாக அந்த கேரக்டர்களுக்கு நிறைய கேரக்டர்களுக்கு வாய்ஸ் கொடுக்குற எக்கச்சக்கமான டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ பார்த்து பேசுங்க, அவ்வளோதான். கரெக்டு தானே? முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக்.